யார் மேலே என்ன கோவம் வந்தாலும் சாப்பாட்டை மட்டும் நான் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். ஏன்னா, அந்த கோவப்படுறதுக்கு கூட நம்மளுக்கு நல்ல சக்தி இருக்கணும். அதனால என் பிளேட்டில் போட்ட எல்லா சாப்பாடும் ஒண்ணு இல்லாம என் மதிய உணவ நல்லா சாப்பிட்டேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சாப்பாடு குடுன்னோனே, அவனுக்கும் மிச்ச மீதியெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டேன். என் நண்பன் இவன் தான். என்ன மாரியே குட்டியா இருப்பான். அவனும் தெம்பா சாப்பிட்டுருந்தான். "சாப்பிட்றா, சாப்பிட்றா" அப்படின்னு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வெளிய போய் பார்த்து, எப்போ கடை திறப்பீங்கன்ற மாரி அந்த 2 அண்ணாவ எப்போ கரண்ட் வரும் அண்ணா கேட்டேன். "இதோ வரேம்மான்னு" அவர் மைண்ட் வாய்ஸ்க்கு போயிடுச்சு போல. கரண்ட் வந்தோடனே சார்ஜ் போட்டு அப்படியே இன்ஸ்டாவை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதே தான் பொழப்பு. என்னான்ட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் ஓடி போயிட்டோம் டான்ஸ்க்கு. நான் ஆட நீ நாடன்னு சொல்லிட்டு நான், வர்ஷா, லின்சி அப்புறம் கூட ஒரு அண்ணா ஜெயராம் அவர் எல்லாருமே ஒரே ஆட்டம் தான். அவர் நினச்சிப்பார், பிள்ளைங்களா இதுங்க அடக்க ஒடுக்கமாக இருக்குதா, என்ன குத்துது 10 சாவுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஜிங்குச்சான்னு குத்துதுன்னு நினைக்குவாங்க. நாங்கள் தான் 3 பேர் வார்ம் அப்புன்ற பேரில் ஃபோக் டான்ஸ் போட்டு ஆடிட்டுருக்கோம். ஹிப்ஹாப் மாஸ்டர் வந்தால் தான் தெரியும், வர்ஷா நீ தான் எல்லோரையும் கெடுக்குவேன்ட்டுன்னு. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. மாஸ்டர் வந்தோடனே நாங்கள் அப்படியே வார்ம் அப் பண்ணுற மாதிரி அப்படியே ஜோல்டிங் போட்டுருவோம். ஆனால் அவரும் தெரியும் நாங்கள் இந்த மாதிரி ஜோல்டிங் போடுறோன்னு. அவரும் கண்டுக்க மாட்டார். சரின்ட்டு ஆடுந்து போதும் ராசா, அடுத்த ஸ்டெப் போவோன்ட்டுன்னு இந்த விலாக்